Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸில் எப்படிலாம் ப்ரூஃப் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லெக்சரில் ஒரு டைப் ஆஃப் ப்ரூஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக. ஓகே, நம்ம போன கிளாஸில் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி படிச்சிருந்தோம். அப்போது ஜென்ரலாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி வரும் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபில் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் கடைசியாக நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட். For all x in capital X, X has property P. இல்லை there exists x in X, X has property Q. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை சொல்லணும் நல்லா படிப்பாங்கன்றது. இப்போ நல்லா படிப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் 80 மார்க் மேலே எடுத்திருக்காங்க, அட்லீஸ்ட் 80 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதை சொல்கிறது எப்படி? ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுவேன், அவனோட மார்க் ஷீட்டை கேட்பேன், இது வரைக்கும் படித்த மார்க் ஷீட்டை, எல்லாத்துலேயுமே 80 மார்க் மேலே எடுத்திருக்கானா, இல்லை அவனோட ஆவரேஜ் 80க்கு மேலே இருக்கா அப்படி பார்ப்பேன். படித்தா இவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட், இதுமாரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு தடவை நான் வெரிஃபை பண்ணணும். பண்ணிட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் வெரிஃபைடு, ப்ரூவ்டுன்னு அர்த்தம். ப்ரூஃப்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறது. ஓகே, ஸோ அதற்கான ஆதாரம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பண்ணுவேன், அவங்க மார்க் ஷீட் எடுத்து பார்ப்பேன், அதை பார்த்து வெரிஃபை பண்ணுவேன். அதுதான் ஆதாரம். ஸோ எல்லாருக்குமே அது இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எது கரெக்டு? என்ன ஸ்டேட்மெண்ட்டு? கிவன் எனி ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ் தே ஆர் குட் இன் தேர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இங்கே இருக்க எல்லாரும், இந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அது. சரி, ஆனால் இப்போ சப்போஸ் இது இந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், ஓகே, ஈஸி. இதே இது ஒரு யூனிவர்சிட்டி ஃபுல்லும், ஒரு இன்ஸ்டியூட் ஃபுல்லும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2000 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க். ஓகே, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அப்போது இந்த செட்டு பெருசாக எனக்கு அந்த வெரிஃபை பண்ணுற விதம் வேலை பெருசாகிட்டே போகும். ஓகே, செக் பண்ணுறது. ஓகே, ஒவ்வொரு எக்ஸுக்கும் நான் ஒரு ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒவ்வொரு நேரமும் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப பெரிய வேலை. ஓகே, இன் பர்டிகுலர் இப்போ எக்ஸ் ஒரு இன்ஃபைனைட் செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இன்ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஐ வாண்ட் டு நோ வெதர் இட் ஹேஸ் தி ப்ராப்பர்ட்டி பி ஆர் நாட். அப்போ ஒன்றுக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ரூஃப் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்தா தான் அது கம்ப்ளீட் ஆகும். அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக மேக்ஸில் என்ன பண்ணுவோன்னா, இப்போது இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. பழைய சிச்சுவேஷன் என்ன பண்ணுவோன்னா, ஒரு பையனுக்கு ரேண்டமாக ஒரு பையனை கூப்பிட்றேன், அந்த பையனோட சர்டிஃபிகேட்டை வாங்குகிறேன், அந்த சர்டிஃபிகேட்டில் 80க்கு மேலே இருக்குது. இது எப்போவுமே ட்ரூ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இட் பிகம்ஸ் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர்பிட்ரரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரரினா எந்த ஒரு பொருளை எடுத்தாலும், அதுதான் கிவன் இனி நம்ம முன்னாடியே சொல்லுவோம். ஒவ்வொரு இடமும் எந்த ஒரு பொருளை ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் அவன் சர்டிஃபிகேட்டில் 80க்கு மேலே இருக்கும் மார்க்ஸு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது ப்ரூஃப் எஸ்டாப்ளிஷ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறேன், எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இது ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணேன்னா, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் அன் ஆர்பிட்ரரி எலிமெண்ட் எக்ஸ் இன் த செட் கேபிட்டல் எக்ஸ். அந்த எக்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, த சேம் ப்ரொசீஜர் கேன் பி அப்ளைடு ஃபார் எவ்ரி எக்ஸ்
இன் தட் செட். ஓகே, அந்த ப்ரொசீஜர் எப்படி ப்ரூவ் பண்ணுறங்கிற ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர் இஸ் த சேம். பட் ஒன்லி திங் தி எக்ஸ் வில் கீப் ஆன் சேஞ்சிங் ஃப்ரம் தட் செட் கேபிட்டல் எக்ஸ். அப்போது அது எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போது ரெண்டுமே பார்ப்போம். ஒரு ஃபைனைட் செட்டுக்கும் பார்ப்போம், ஒரு இன்ஃபைனைட் செட்டுக்கும் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று, ப்ரூவ் தட். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரைட் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது ப்ரூவ் தி ஸ்டேட்மெண்ட் போட்டலாம். எவ்ரி ஈவன் இன்டிஜர் divisible by 2. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போது ரெண்டாவது, ப்ரூவ் தட் the integers and 11 are prime அப்படின்னு. இப்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து இந்த சென்டென்ஸை, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணலான்னா, இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை எப்படி எழுதலான்னா, ஃபார் ஆல் எக்ஸ் இன் 3, 7, 11 எக்ஸ் இஸ் ப்ரைம். ஓகே, இதுதான் செகண்ட் சென்டென்ஸ். இதை ப்ரூவ் பண்ணுறது எப்படி? ஈஸி. எப்படி ஈஸி? டிவைசர்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா 1, 3 மட்டும்தான். டிவைசர்ஸ் ஆஃப் 7, 1, 7 மட்டும்தான். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு நம்பர், அதோட டிவைசர்ஸ் என்னவா இருக்கும்னு நான் பார்க்கும்போது இதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா, we can say that 3 is a prime. எப்போ ஒரு நம்பரை ப்ரைம்னு சொல்லுவோம், இன்டீஜரை, whenever its positive divisors are 1 and itself. ஓகே, அது தவிர வேறு எதுவும் ப்ரைம் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் இல்லைன்னா then we say that it is a prime number. ஸோ அப்போ டிவைசர்ஸ் we can write down, we can check divisors of 11, 1 and 11. So therefore 3, 7 and 11 are prime. அப்போனா மூணுமே. ஓகே, this implies 3 is a prime. So 11 is a prime. Therefore 7 is a prime. So this gives the proof for the second one. But whereas இந்த கேஸ்க்கு வாங்க, இந்த கேஸில் என்ன பண்ணலாம், ஈவன் இன்டீஜர்ஸ்லாம் என்னென்னா 0, 2, 4, 6 எக்ஸெட்ரா. இந்த பக்கம் -2, -4, -6 எக்ஸெட்ரா. இப்போது இது மாதிரி ப்ரூஃப் இங்கே கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இப்போ பாருங்கள், ஒன்றாவதுக்கு வந்து நான் 0ல் ஆரம்பிக்கிறேன். ஸோ இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0 இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0 இஸ் ஈக்குவல் டு some 2 times some integer, right? Okay, 0 equal to 2 times some integer எழுதணும். ஓகே, அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் எழுதிட்டே இருக்கணும், ஒவ்வொரு இதுக்கும். இப்போ 2 equal to 2 times something அப்படின்னு எழுதணும். ரைட்? when I apply divisible என்ன அர்த்தம்? when I apply division algorithm the remainder is 0, அதான் அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ 0 equal to 2 times 0ன்னு எழுதிடுவேன் முதல் தடவை. அடுத்து 2க்கு வந்து 2 times 1ன்னு எழுதலாம். -2க்கு வந்து 2 times -1ன்னு எழுதலாம். ரைட்? அண்ட் -4 வந்து 2 times -2. இது வந்து மல்டிப்ளிகேஷன், இந்த புள்ளி வந்து. சரியா? இப்போ 4 அப்படின்னா 2 times 2. பட் இப்படியே நான் எவ்வளோ நாள் எழுதுறது? எவ்வளோ எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? இதை முழுசாக நான் எழுதினாலும் முடியாது, ஒரு கம்ப்யூட்டர் எழுதினாலும் முடியாது, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எதை வச்சு எழுதினாலும் இந்த இன்ஃபினிட்லி மெனி பாசிபிள் இதுக்கு ஒன்றுக்கும் இப்படி எழுதி இருக்க முடியவே முடியாது. சரியா? ஸோ அப்போது எப்படி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுவீங்க? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா,
இதில் இருக்க ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட், ஒரு ஈவன் இன்டீஜர் எடுக்கணும். அந்த ஈவன் இன்டீஜர் இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது. சரியா? ஸோ அது எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஈவன் இன்டீஜர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ ஆர்பிட்ரரியாக ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அதுக்கு ப்ரூஃப் எப்படி எழுதுவேன்னா, let n be an even integer. ஓகே, இதுதான் ஆர்பிட்ரரியாக சூஸ் பண்ணுறது. சம் ஆர்பிட்ரரி ஈவன் இன்டீஜர். ஒன்ஸ் ஐ சூஸ் அன் ஆர்பிட்ரரி ஈவன் இன்டீஜர், என்ன பண்ணணும், அந்த என்னோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு ஒத்து வருதா பார்ப்பேன். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஏதாவது சொல்ல முடியுதா அப்படி பார்ப்பேன். அதை வச்சு சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லிவிடுவேன். சொல்லிட்டேன்னா என்ன ஆகும்னா, நான் ஸ்டார்ட் பண்ண எண்ணுக்கு ஏதோ காமன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ஈவன் இன்டீஜர்ங்கிறது அதை ஏதோ யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இந்த எண் எதுவாக இருந்தாலும் இந்த நடுவில் இருக்கிறது மாற போகிறதில்ல. ஏன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு டிபெண்ட் ஆன் திஸ் எண். இட் இஸ் கோயிங் டிபெண்ட் ஒன்லி ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எண். இல்லை வேறு ஏதாவது சில விஷயங்களை டிபெண்ட் பண்ண போகுது இதை தவிர. ஸோ அப்போ இந்த எண் மாற மாற த சேம் திங் வில் ஹேப்பன் ஹியர். ஸோ ஐ ஹாவ் த ப்ரூஃப். இப்போ பாருங்கள், சின்ஸ் n is even, there exists k belonging to z. Okay, such that n is equal to 2 times k. ஈவன் இன்டீஜர்னா இட் இஸ் 2 times kங்கிற ஃபார்மில் தானே இருக்கும். அதான் அர்த்தம். therefore what, n is divisible by 2. ரைட்டா? ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் நடக்குதுன்னா, டு ப்ரூவ் தட் ஃபார் எவ்ரி ஈவன் இன்டீஜர், அது இன்ஃபினிட்லி மெனி பாசிபிலிட்டிஸ், எல்லா ஈவன் இன்டீஜரும் இட் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஆர்பிட்ரரி ஈவன் இன்டீஜர் எடுக்கிறேன். irrespective of this n, if it is an even integer, it is going to be some 2 times k for some k. இந்த ஃபார் சம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபார் சம்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ கே. இந்த எண்ணை பொறுத்து ஒரு கே எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு பொதுவான பண்பு. எந்த எண் எடுத்தாலும் தேர் இஸ் ஏ, எந்த ஈவன் இன்டீஜர் எடுத்தாலும் தேர் இஸ் ஏ கே அப்படிங்கிறது ஒரு பொதுவான பண்பு. அந்த கே கண்டுபிடிச்சி n டைம்ஸ் 2kன்னு எழுதிடுறேன். பட் n டைம்ஸ் 2kன்னு எழுதிட்டா என்ன அர்த்தம்? I know that n is divisible by 2. ஓகே, இப்போ இந்த ப்ரூஃப் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா? ஸோ why is this a proof? Because whatever n I choose here, this part is true. Okay, and therefore I get the result. So instead of writing it like this for each of the available element in the set, I am doing it here. Okay, right. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து E be the set of all even integers. Okay, then what we have proved is for all n in E, okay, n is divisible by 2. Okay, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃப் தான் அங்கே இருக்குது. ஓகே, இதை இன்னும் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதுவோம்? 2 விதமாக எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் 1, let n belongs to z. n is an integer. ஓகே, அதுக்கப்புறம் தான் அது ஈவன் சொல்ல போகிறோம். if n is even, then n is divisible by 2. புரியுதா? ஓகே, இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, அது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாம். let n be an even integer, then n is divisible by 2. இப்போ இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னா, இப்போது ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ அது மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரூஃப் கொடுப்போம்? இப்போது இந்த கிளாஸில் ஒரு பையன் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பையன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முத வேலையாக எல்லோரும் அந்த பையனை திரும்பி பார்ப்பீங்க. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, யாரோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள காட்டுறீங்க, சுட்டி காட்டுறீங்க இல்லையா? அந்த சுட்டி காட்டுறது தான்
there exist. So there is a boy who is talkative in this class அப்படின்னு சொல்கிறேன். டாக்கட்டிவ் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கவங்க, வாயாடி அப்படின்னு. ஸோ அப்படி சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் பையனை பார்ப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதிலே தெரிஞ்ச பிறகு நம்ம அவனை தான் சூஸ் பண்ண, அவனை தான் சொல்கிறீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ யூ ஆர் பின் பாயிண்டிங் சம்படி. ஓகே, இது இந்த பையன் தான் அப்படின்னு காட்டுறீங்க. அது மாதிரி when you say there exist, then you have to produce. When you say something is there exist means there exists a x such that x has the property q. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடலாமா? போடலாம். அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, 2-3 விஷயம் இருக்குது. என்ன ப்ரூஃப்னா, வெறுமனே அந்த பையனை வந்து நீங்கள் காட்டினீங்க தெரியுமா, காட்டினது மட்டும் போதாது, அந்த பையன் வந்து பேசிகிட்டே இருப்பான் அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒரு பையனை காட்டுறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் பேசுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா, ஆதாரம். ஓகே, அதை எப்படி கொடுப்பீங்க? அவன் பேசும்போதே காட்டணும். ஓகே, இந்த பையன் தான் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சு போயிடும், இவன் தான் பேசுகிற பையன், எல்லாரும் பேசுகிற பையன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, நம்ம இது வந்து ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள், அதை எழுதுவோம். There exists theta belongs to R such that for all x in R, x plus theta equals x. ஸோ இதுக்கு 2 விதமாக ப்ரூஃப் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து இது யாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கு ப்ரூஃப் எப்படி எழுதலாம்னா, நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவீங்க, இதுதான் அந்த பையன் சொல்லிடுவீங்க. தெரியலன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, இது 2மே பண்ண முடியும். முதல்ல சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த பையன் சுட்டி காட்டிட்டு அந்த பையன் வேலை செய்கிறானான்னு ப்ரூவ் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து டேக் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ டேக் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த தேர் எக்ஸிஸ்ட் தீட்டாங்கிறதுல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுதான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த 0 இந்த கண்டிஷனை ஒர்க் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 0 வந்து இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த பார்ட்டுக்கு இந்த 0 ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே மறுபடியும் என்னாச்சு, ஃபார் ஆல் வந்துடுச்சு. ஸோ நம்ம போனதே பார்த்தோம், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்கிங் டு ஆர், எக்ஸ் ஆர் வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு. அப்போ அதில் வந்து ஒவ்வொரு எக்ஸுக்குமே நான் அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண சொன்னேன், நான் ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் எடுப்பேன் அந்த இன்ஃபைனைட் செட்டில் இருந்து. அந்த ஆர்பிட்ரரி இன்ஃபைனைட் செட்டுக்கு சம் ப்ரொசீஜர் பண்ணுவேன், ஒரு ப்ரூஃப் கொடுப்பேன். அந்த ப்ரூஃப் வந்து இட் வில் எஸ்டாப்ளிஷ் த ப்ரூஃப் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தட் இன்ஃபைனைட் செட். ஸோ இந்த மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் an arbitrary element. Let x belongs to R. இங்கே R வந்து இன்ஃபைனைட், சார் ஒரு ஆர்பிட்ரரி செட் எடுத்துக்கிறேன் எக்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து x + 0 என்ன ஆகுதுன்னு பார்ப்பேன். நமக்கு பை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் என்ன தெரியும், x + 0 இஸ் x. அவ்வளோதான், திஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். Therefore for this theta, this is therefore for all x in R, x + 0 is x அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லா எக்ஸுக்குமே சொல்லி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆர்பிட்ரரி எக்ஸ் ஆரம்பித்தோம், இது வெரிஃபை ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு ப்ரூஃப். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணால், ஒரு எலிமெண்ட்டை எடுக்கிறோம், அதுவான்னு வெரிஃபை பண்ணுறோம். சம்டைம் எனக்கு இந்த தீட்டா இது 0ன்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, 0ன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில, இதுதான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸி. நிறையா நேரம் இது இப்படி இருக்குமான்னு தெரியாது, பட் இந்த இடத்துல அது ஈஸி. என்ன ஆகும், சப்போஸ் அதுமாரி ஒரு தீட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்பேன். அது மாதிரி ஒரு தீட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சப்போஸ் ஒரு தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் தீட்டா பிலாங்ஸ் டு ஆர் is such that x plus theta equal to x. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ x plus theta equal to x அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரியல் நம்பர் ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆகும், ஐ கேன் ஆட் -x போத் சைட்ஸ். ஸோ என்ன ஆகும், theta becomes 0. தட்ஸ் ஆல். அப்போ தீட்டாவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து விஷயம் இருக்குது, இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து x + theta = x ஃபார் எவ்ரி எக்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சாலும், ஏதாவது ஒரு எக்ஸுக்கு அப்படி இருந்தால் போதும், இதை சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதை எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணுறேன். such that for all x in R, x + theta is equal to x.
ஓகே, இப்போது இங்கே வந்து எல்லா எக்ஸுக்கும் இருக்குது. அப்போ எந்த எக்ஸை வச்சு நான் இங்கே ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த எக்ஸுக்குமே மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, இன் பர்டிகுலர் ஒரு ஒரு எக்ஸை சூஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணலான்னா இன் பர்டிகுலர் 1 + theta is equal to 1. Therefore theta equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது எந்த இடத்துல எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எந்த எக்ஸு எந்த மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும் இது நமக்கு. இங்கே ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் தான் ஆல்வேஸ் இட்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த விஷயம்லாம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் போடலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து எலிமெண்ட்ரியாக தெரியும். பட் சில இடத்துல இந்த பர்டிகுலர் சாய்ஸ் எடுக்கும்போது நமக்கு ப்ரூஃப் வந்து எளிமையாக மாறிடும். ஓகே, இது ஒரு வே ஆஃப் ரைட்டிங் ப்ரூஃப். ஓகே, சரி, இப்போ இதை விட்டுடுவோம். பட் இன் ஜென்ரல் என்ன நடக்கும்னா நிறைய நேரம் ப்ரூஃப் வந்து ஒரு 3 டைப்பாக பிரியும். என்ன 3 டைப்பாக பிரியும்னா ஒன்று வந்து டைரக்ட் ப்ரூஃப். டைரக்ட் ப்ரூஃப் எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் தென்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, லெட் அஸ் நாட் வரி அபவுட் திஸ். இஃப் தென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் பி தென் கியூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பி அசியூம் பண்ணிப்போம். அதோட பியிலேருந்து என்னெல்லாம் தெரியுதுங்கிறத எழுதுவோம். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா டுவர்ட்ஸ் கியூ போவோம். ஃபஸ்ட்டு பி இம்ப்ளைஸ் கியூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ பட் பி இம்ப்ளைஸ் லெட்ஸ் சே சம் Q1 வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் யூஸ் சம்திங் எல்ஸ். S1 இம்ப்ளைஸ் S2 அப்படின்னா நம்ம ரீசனிங்கில் என்ன அசம்ஷன்னா தென் P இம்ப்ளைஸ் S2. இது ஒரு டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ஷிப் மாதிரி. P இருந்தால் S1 இருக்கும், S1 இருந்தால் S2 இருக்கும் அப்படின்னா P இருந்தால் S2 இருக்கும்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த P இம்ப்ளைஸ் Q ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஐ வாண்ட் டு ப்ரூவ் P இம்ப்ளைஸ் Q. இந்த இம்ப்ளைஸ்ங்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், P இம்ப்ளைஸ் சம் S1, this implies some S2, this implies some SK which is equal to Q அப்படின்னு வந்தால் போதும். அப்போ என்ன ஆகும், P implies Qன்னு வந்துடும். இதுதான் டைரக்ட் ப்ரூஃப். இந்த S1, S2 எக்ஸெட்ரா P, S1, S2 எக்ஸெட்ரா SK இதெல்லாம் வந்து லாஜிக்கல் டிடக்ஷன்ஸ். நீங்கள் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து வரிசையாக ஒவ்வொரு சென்டென்ஸாக இருப்பாங்க. தேர்ஃபோரு, சின்ஸு, ஹென்ஸு, ஆல்மோஸ்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு ஒரு ஒன்று லைனாக இருக்கும். அந்த ஒவ்வொரு லைனும் இதுமாதிரி லாஜிக்கலாக டெடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா திஸ் ஃபார்ம்ஸ் ஏ ப்ரூஃப் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் P இம்ப்ளைஸ் Q. இதுதான் டைரக்ட் ப்ரூஃப். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ப்ரூஃப்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலாக வரிசையாக கொடுத்த விஷயத்துலேருந்து நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் போகிறோன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரூஃப், டைரக்ட் ப்ரூஃப்னு அர்த்தம். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். பழைய ப்ரூஃபை ரீகால் பண்ணுங்கள். A <= B அண்ட் B <= Aல வந்து இம்ப்ளைஸ் A = Bன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன், சப்போஸ் A ≠ Bனா A = Bன்னு ப்ரூவ் பண்ணணும். அது வந்து இல்லை A ≠ B அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ப்ரூவ் தட் ஐ வில் ரீச் எ சிச்சுவேஷன் தட் சம்திங் இஸ் கான்ட்ரடிக்டிங். அப்படின்னா என்ன, நான் எங்கே வருவேன்னா லா ஆஃப் ட்ரைகாட்டமி வேலிடாக இல்லாத மாதிரி ஒரு இடத்துக்கு வருவேன். அப்போ லா ஆஃப் ட்ரைகாட்டமிக்கு எதிர்ப்பாக இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நான் அசியூம் பண்ணது தப்புன்னு வரும். அதனால் A = Bன்னு. அது வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். அதாவது நான் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்க்குறது. அது ஒரு நோன் ஃபேக்ட், ஒரு நோன் விஷயம், ஒரு தெரிஞ்ச விஷயத்தை ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று வந்ததுன்னா அது கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம். கான்ட்ரடிக்ஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல அசியூம் பண்ணது தப்பு, அதனால்
அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்டும், ரிசல்ட்டுக்கு போய்டும். ஓகே. ஸோ மூணாவது வந்து இதை பற்றி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே. ப்ரூஃப் ஃப்ரம் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் நமக்கு சொல்லித்தரல, உங்களுக்கு நான் சொல்லலை. இது கான்ட்ராபாசிட்டிவ் என்னென்னு சொல்லிவிட்டு அது என்னென்னு சொல்கிறேன் அடுத்தது. சரியா, அடுத்த கிளாஸில். அப்புறம் ப்ரூஃப் பை இண்டக்ஷன், இதுவும் இன்னும் என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரல, ஃப்யூச்சர் கிளாஸஸில் சொல்லித்தரேன். ஓகே. இன்னொன்று வந்து ப்ரூஃப் பை இண்டக்ஷன், அடுத்து வந்து ப்ரூவிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் போடலாம். ஓகே. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல், அந்த இஃப் அண்ட் ஒன்லி லீஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இஃப் அண்ட் ஒன்லி லீஃப்னா ஏ இம்ப்ளைஸ் பி ப்ரூவ் பண்ணுவேன், பி இம்ப்ளைஸ் ஏ ப்ரூவ் பண்ணுவேன். அதாவது ஏ இஸ் நெசசரி ஃபார் பி அண்ட் ஆல்சோ ஏ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பி. இந்த ரெண்டையும் சொல்லணும், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட். ஓகே. போன கிளாஸில் பார்த்தோம் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் ப்ரூவ் பண்ணுறது, அது ஈஸி. இப்போ ஒரு 2க்கு மேலே 3 விஷயம் ஈக்குவலண்ட் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலண்ட் அப்படின்னா அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத அதை பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ப்ரூஃப்ஸ். ஓகே. பட் திஸ் ஒன் வந்து இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். ஓகே. இது வந்து இட் இஸ் நாட் அ டைப் ஆஃப் ப்ரூஃப், இட் இஸ் த மெத்தட் இன் விச் ஹவு டு சே 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த கிளாஸில் வித் எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை, இப்போதைக்கு இதை நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.